டெட்வா புயல் எதிரொலியாக காட்டுப்பள்ளி முதல் பழவேற்காடு வரை கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில மீனவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு? என்ன விவரம்? பிரியா, வங்கக்கடலில் டெட்வா புயல் உருவாகி காட்டுப்பள்ளி பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காட்டுப்பள்ளி முதல் பழவேற்காடு வரையிலான இந்த கடல் வழக்கத்திற்கு சுமாராக கொந்தளிப்புடனே காணப்படுகிறது. மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டராக தரைக்காற்று வீசி வருவதாக மீன்வளத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மீனவர்கள் தங்களது மீன்பிடி கலன்களை பாதுகாப்பாக தரையில் வைத்திருக்கிறார்கள். அதே போல படகுகளை நம்பும் மற்றும் வலைகள், இன்ஜின்கள், கோணி பைகள் மூடியும் பாதுகாத்து வருகிறது. ஏற்கனவே மீன்வளத்துறை சார்பில் இவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தல் பேரில் இந்த பழவேற்காடு முதல் ஆரப்பாக்கம் வரையிலான மீனவர்கள் கிட்டத்தட்ட 3650 படகுகள் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த காற்று பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய சூழலில் அங்கு 3 கடல் ஆமைகள் உயிரிழந்திருக்கின்றன. அந்த 3 கடல் ஆமைகள் உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் தற்போது விசாரித்து வருகிறார்கள். அவர்களிடம் நம்ம இது தொடர்பாக கேட்டபோது ஆய்வு செய்து அந்த ஆமைகள் எப்படி உயிரிழந்தது என்பது குறித்தும் கடலில் படகுகள் அடிபட்டு இருந்ததா அல்லது வேறு எதனா காரணமா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விசாரணை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காட்டுப்பள்ளியிலிருந்து பழவேற்காடு வரையிலான கடலில் கடல் அதிக கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மீன்வளத்துறையில் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி எழில்.